மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து இந்த வழக்கில் நாங்கள் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கோம். எஸ்பி ஆஃபீஸ் போகிறோம், அஞ்சட்டி போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் தான் ரெக்கார்ட் ஆகுது ஸ்டேஷனில். அந்த கிராமத்துக்கு போகிறோம், பல இடத்துக்கு போய்ட்டோம். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்த பாப்பா எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாலோ அந்த ஸ்டேஷனுக்கு விசிட் பண்ணிட்டோம். எல்லா தகவலும் கலெக்ட் பண்ணிட்டோம். கலெக்ட் பண்ணி நியாயம் பிரகாரம் ஒரு பாஸ்கோ வழக்கில் ஒருத்தருக்கு தகவல் தெரிஞ்சால் நீங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் குற்றவாளியாக நீங்கள் கருதப்படுவீங்க. இந்த அம்மா இன்ஸ்பெக்டர் சுமித்ராங்கிறவங்க இவங்க லா அப்போல்டிங் ஆஃபீஸர். இந்த அம்மா தான் ஐயோ. இந்த அம்மாவே நடவடிக்கை எடுக்கலன்ட்டு நாங்கள் ப்ரெஷர் போடுறோம். சிஸ்டம் மேலே, அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே ப்ரெஷர் போடுறோம். நடவடிக்கை எடுங்கன்னு கேட்குறோம். இதுக்கு இடையில் 20ஆம் தேதி நாங்கள் ஒரு அறிவிக்கிறோம். 20ஆம் தேதி நாங்கள் கலெக்டரேட்டுக்கு வாங்க, கலெக்டரேட்டுக்கு எல்லாமே கிளம்பி போகலாம். இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. எஸ்பியும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு, கலெக்டருக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த இன்ஸ்பெக்டர் பெண்மணி, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் பெண்மணி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, தென்கனி கோட்டை டிஎஸ்பி ஆஃபீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் உறுதியாக அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணிடுவோம்னாரு. ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சாச்சு. ஸ்டேட்மெண்ட் அந்த அம்மா கொடுத்துருச்சு. அரெஸ்ட் நடக்கலை. ஸோ 20ஆம் தேதி நாங்கள் வரோன்ட்டு அனௌன்ஸ் பண்ணி விட்டோம். ஆனால் 20ஆம் தேதி ஏதோ சிவகுமார், டிகே சிவகுமாரும் சந்திரபாபு நாயுடும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வர மாதிரி இருந்தனால அதனால் நாங்களே கைவிட்டோம். அந்த ஆக்ஷனை கைவிட்டோம். சரி, நம்ம கூட்டமாக 1000-500 பேர் போய் சேருவோம், அங்கே சரி வராதுன்னு விட்டோம். 21ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் இந்த இன்ஸ்பெக்டர் சுமித்ராக்காக என்கிட்ட பேசுகிறாங்க. இன்ஸ்பெக்டர் சுமித்ராவும் என்கிட்ட பேசுது. நாங்கள் ஏதோ பார்த்து விடுவோம், நீங்கள் விட்டுருங்க. ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் பேசும்போது சரி, இன்ஸ்பெக்டர் சுமித்ரா கிட்ட நானும் பேசுகிறேன். என்கிட்ட இப்போ 3 மணி நேரம் 3 hours ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. அவங்க பேசினது வீட்டுக்கு வந்தது. ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் மட்டும் இல்லை, கிருஷ்ணகிரி ஹிஸ்ட்ரி ஷீட்டரும் வராரு, சேலம் ஹிஸ்ட்ரி ஷீட்டரும் வராரு. அவங்க பேர் சொல்ல விரும்பலைண்ணா, அது டீட்டெயிலாக வந்தால் அப்புறம் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த ஆடியோவில் அந்த அம்மா கிட்ட நான் கேட்குறேன், அனுப்பிச்சு விட்டுட்டாமா? அந்த அம்மா கிட்ட நான் கேட்குறேன், ஏம்மா நீங்கள் ஃபாரன்சிக்ஸ் டாக்டர் ராஜ்குமார் கிட்ட பேசலையான்னு கேட்குறேன். சார் நான் பேசலன்ட்டு ரொம்ப உறுதியாக சொல்லுது. நான் பேசல, அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மி தான் பேசிருச்சுங்குது. திருவண்ணாமலை இன்ஸ்பெக்டர் அந்த அம்மா தான் பேசிருச்சுங்குது. ஏம்மா அந்த அம்மா பேசுனதுக்கு என்னம்மா கேஸுக்கு சம்மந்தம்? நீங்கள் தான் ஐயோ, நீங்கள் தான் பேசணும். அந்த அம்மா தான் எஸ்ஐ மதிவானன் கிட்டேயும் பேசிருச்சுங்குது. இந்த அம்மா இன்ஸ்பெக்டர். ஒரு எஸ்ஐ கிட்ட, ஒரு மிஸ்டர் எஸ்எஸ்ஐ கிட்ட இந்த அம்மா ஸ்டேஷனில் இருக்க எஸ்எஸ்ஐ கிட்ட கேட்காதா? யோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கேயா கேட்காது. ஃபாரன்சிக்ஸ் டாக்டர் ராஜ்குமார் கிட்ட கேட்காது. போஸ்ட்மார்ட்டம் நான் பார்க்கவே இல்லைங்குது. போஸ்ட்மார்ட்டம் பார்த்தா தான் நான் தெரியறதுக்கு இது செக்ஷுவல் கேஸுன்ட்டு, இது நான் பார்த்தா தான் தெரியுங்குது. இது எவ்வளோ பெரிய கூத்து இது. அண்ட் ப்ளஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் தனக்கு வக்காலத்து பேசுறதுக்காக எங்கெங்கிருந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை பிடிச்சிட்டு வருது பாருங்க. அண்ட் இந்த தகவலை நான் எஸ்பி கிட்ட கொடுக்குறேன். ஐயா, இந்த மாதிரி உங்கள் இன்ஸ்பெக்டர், இந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆன இன்ஸ்பெக்டர் இப்போ ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட வருதுங்க ஐயா. ஒப்பீனியன் வரட்டும் பியூஷ்ங்கிறாரு. ஒப்பீனியன் வரட்டும். எவ்வளோ நாள் ஒப்பீனியன் வேணும்? இந்த கேஸில் என்ன ஒப்பீனியன் வேணும்? டிசம்பர் 11ஆம் தேதி ஒரு குழந்தை இறந்து போகுது. டிசம்பர் 11ஆம் தேதினா 12ஆம் தேதி போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. 15ஆம் தேதி ஜென்ரேட் ஆகிடுச்சு ரிப்போர்ட்டு. 19ஆம் தேதி கையெழுத்து வாங்கிட்டார் கையில். அதுக்கப்புறம் தெளிவாக இருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில், ரொம்ப தெளிவாக இருக்குது. பல காயம் அந்த குழந்தை உடம்புல. தெளிவாக ஒரு ஆர்டினரி பர்சன் இங்கிலீஷ் கூட கம்மியாக தெரிஞ்சால் கூட அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டாங்கண்ணா கையில். ஐயோ, இது என்ன கொடூரமான சம்பவங்குவாங்க. அந்த கொடூரமான சம்பவத்தை இந்த அம்மா கண்டுக்காமல் கொல்லாமல் இன்னும் கூத்து கேளுங்க. இன்னொன்று, 4 தாட்டி அந்த அம்மா சர்வீஸில் இருக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மி ஃபோன் பண்ணுது அவங்களுக்கு. ஃபோன் பண்ணி கேட்குது, அம்மா அந்த கேஸ் என்னமாச்சு கேட்குது. ஒரு தாட்டியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரலைங்குது அந்த அம்மா. ஆனால் ஒரு தாட்டியும் அந்த அம்மாவே அங்கெல்லாம் கேட்கல. இந்த அம்மா ரிலீவ் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த அம்மா ஃபோன் பண்ணுது. அப்போது ஏமா நான் இப்போ ரிலீவ் ஆகிட்டேன், அக்யூஸ்டை பிடிச்சிட்டாங்கங்குது. அக்யூஸ்டை பிடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் எது இல்லாமல் தப்பாயிடுச்சு, நான் பிடிச்சிருக்க வேண்டிய அக்யூஸ்டு அவர் பிடிச்சிட்டாருங்குது.
சரி இதெல்லாம் நடந்துருச்சு. மார்ச் 2 இந்த அம்மா சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அரெஸ்ட் ஏன் பண்ணல? பாஸ்கோ ஆக்ட் எங்கே போகும்? இதே கிருஷ்ணகிரி ஸ்டேஷன், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு என்சிசி கேம்பில் அரெஸ்ட் ஆன நபர் பிரின்சிபலை பிடிச்சி உள்ளே போட்டாங்கல்ல. எத்தனை ஸ்கூல்ஸில் பிரின்சிபல் கிட்ட தகவல் கொடுத்ததுக்கப்புறம், குழந்தைங்க தகவல் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுக்காதனால அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்கல்ல. போலீஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டமா? டபுள் தண்டனை வரும் போலீஸ்க்கு, டபுள் தண்டனை. பாஸ்கோ ஆக்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்கள் கஸ்டடியில் யார் இருந்தாங்கன்னா டபுளாக பிடிக்கணுங்கிறாங்க. டபுள் சென்டென்சிங் கொடுக்கணும் உங்கள் கஸ்டடியில் ஒரு சைல்டு இருந்தால். இது கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அண்ட் வி ஆர் வெரி ஸ்ட்ராங்லி அப்போசிங் திஸ். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட நடவடிக்கை இருக்குல்ல, நாங்கள் லீகல் ஒப்பீனியனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் அது பண்ணிகிட்டு இருக்கோம், இது பண்ணிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி மிஸ்டர் சுரேஷ், நான், கொளத்துமணினா 3 பேரும் அந்த பாப்பாவும் இருந்தது. விக்டிம் காட்டக்கூடாது, பட் அவங்களும் கலெக்டர் வாக்குறுதி விக்டிம் ஃபேமிலி கிட்ட கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டர் ஸ்டேட்மெண்ட் வாங்கின உடனே வி வில் அரெஸ்ட் ஹர் இமிடியட்லிங்கிறாரு. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு, அடிக்வேட் ப்ரூஃப் கையில் இருக்குது, கில்ட் ப்ரூஃப் கையில் இருக்குது, ஆடியோ ரெக்கார்டிங் கையில் இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக இருக்குது. அந்த டாக்டர் அக்கறை எடுத்து 2வது இன்ஸ்பெக்டர் கிட்ட 2 மாதம் கழிச்சு கேட்குறாரு, சார் நான் ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர் சார், அந்த கேஸ் அந்த குழந்தை மூஞ்சி மறக்க முடியல, அதை கொஞ்சம் பாருங்க ஐயாங்கிறாரு. புது இன்ஸ்பெக்டர் வந்து அது என்ன கேஸ் சார் எனக்கு தெரியல, நான் போய் பார்க்குறேன்ட்டு சிடி ஃபைல் எடுத்து பார்க்குறாரு, அரெஸ்ட் பண்ணுறாரு. அரெஸ்ட் ஆகிட்டான். அந்த ஆள் வந்து டிஎம்கேவோட பிரமுகராக இருக்கிறாங்க. என்ன சார்? யார்? கவுன்சிலர்லாம் இல்லை, ஏதோ ஒரு டிஎம்கேவோட இளைஞரா, பட் ஆனால் பாலிடிக்ஸ் உள்ள வரல. இளைஞர் அணியில் இருக்காரு. பெரியநாயகம் அலைஸ் கலைஞர், பெரியநாயகம் அலைஸ் கலைஞர், கலைஞர் பேர் வேற வச்சு சுற்றுறான். ஸோ அந்த ஆள் அரெஸ்ட் ஆகிட்டான். ஆனால் 2 மாதம் அரெஸ்ட் ஆகாமல், அந்த பை சான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை வச்சுக்கோங்க சார், ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. இது எலெக்ஷன் வந்தது, ரூட்டீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னு அவ்வளோதானா? இந்த குடும்பம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கு. இந்த குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் என்ன இருக்குன்னா, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எங்களுக்காக ஃபோன் பண்ணுறாங்க இவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. எத்தனை குடும்பத்துக்கு அந்த மாதிரி கிடைக்கும்? பை சான்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அப்புறம் ஓப்பனாக என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் த்ரெட்டன் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடாது, வந்து பேசினாங்க, த்ரெட்டன்லாம் பண்ணல. ஆனால் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது எங்களுக்கு அத்தனை ஹிஸ்ட்ரி இருக்குது, எத்தனை மர்டர் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? என்னத்த பண்ணுறது நான் இப்போ? So, this Inspector Sumitra must be arrested or police department can go to hell. Police department க்கு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ ஸ்டாண்டர்ட் கீழே இறங்கும்ட்டு எதிர்பார்க்கல. நம்ம என்ன யூபியா, பீகாரா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.